ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஹெல்தியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுவும் ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் வேக வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம குக்கரில் இப்போ வேக வச்சிடலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரால் 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு நம்ம இப்போயே சேர்த்துடலாம். சின்னதாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும். இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் மூடி வச்சாச்சு. சாதம் இப்போ 3 விசில் வரட்டும். சாதம் விசில் வந்ததும் ஆற விட்டு எடுத்து வச்சிடலாம். காளான் ஃப்ரைட் ரைஸ்க்கு காளானை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் காளானை. அப்போ தான் பார்த்திங்கன்னா காளான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். காளான் நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காளானுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சாதம்லாம் சேர்க்கும்போது சாதத்துக்கு நம்ம உப்பு தனியாக சேர்த்துருக்கோம். காளானில் நான் தண்ணியே சேர்க்கலை, ஆனால் இந்தளவு தண்ணியை வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியிலே இது வெந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா காளானை வேகட்டும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் காளான்லேருந்து. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா காளான் நல்லா வெந்துடும். நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேக்கெட் காளான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், பீன்ஸ், இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் காளான் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பல் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வானல் வச்சுட்டு வானல் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஃப்ரைட் ரைஸ்க்கு. புதுசாக சமையல் கற்றுட்டு சமைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கியிருக்கேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ்,
1 கப், yellow capsicum 1, green capsicum 1, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் அளவு வதங்கினா போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துக்கிறேன். ஒரு பாக்கெட் காளான் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பாக்கெட் காளான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக மிளகாய் தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். நம்ம காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு சேர்த்துட்டோம். வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமான கேப்சிகம், கேரட், பீன்ஸு, காளான் எல்லாம் சேர்த்து 5 விதமான காய்கறிகள் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தானது. நீங்கள் கடையில் போய் வாங்கி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அஜினமோட்டோலாம் சேர்த்துருப்பாங்க. வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது நம்ம அஜினமோட்டோலாம் சேர்க்க மாட்டோம். டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அது விருப்பம் இல்லைன்னா அதையும் நம்ம விட்டுடலாம். வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் சேர்க்கணுன்னாலும் பரவாயில்ல. அடுத்ததான் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு பாக்கெட் காளான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் நல்லா தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. சாதம் உடைஞ்சிராமல் இருக்கும். அப்போ தான் எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளறினோன்னா சாதம் உடைஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் அந்தளவு தெரியாது. மெதுவாக கிளறினா தான் சாதம் உதிரியாக வரும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா மெதுவாக கிளறி விட்டுருங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா உதிரியான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.